அதிகாரம் 52. எருசலேமின் வீழ்ச்சி. செதேக்கியா அரசரான போது அவனுக்கு வயது 21. அவன் எருசலேமில் 11 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். லிப்னாவை சார்ந்த எரேமியாவின் மகள் அமுற்றாள் என்பவரே அவனுடைய தாய். யோயாக்கீம் செய்தது போல செதேக்கியாவும் ஆண்டவரின் பார்வையில் தீயன அனைத்தையும் செய்தான். ஆண்டவர் எருசலேமையும் யூதாவையும் தம் முன்னிலையினின்று தள்ளிவிடும் அளவுக்கு அவற்றின் மீது சினம் கொண்டார். செதேக்கியா பாபிலோனிய மன்னனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தான். செதேக்கியாவுடைய ஆட்சியின் 9ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 10ஆம் நாளில் பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் தன் எல்லா படைகளோடும் எருசலேமுக்கு எதிராக வந்து பாளையம் இறங்கி அதை சுற்றிலும் முற்றுகை தளம் எழுப்பினான். இவ்வாறு அரசன் செதேக்கியா ஆட்சியேற்ற 11ஆம் ஆண்டு வரை நகர் முற்றுகைக்கு உள்ளாகி இருந்தது. 4ஆம் மாதம் 9ஆம் நாள் பஞ்சம் கடுமையாயிற்று. நாட்டு மக்களுக்கு உணவே கிடைக்கவில்லை. அப்பொழுது நகர மதிலில் ஒரு திறப்பு உண்டாக்கப்பட்டது. போர் வீரர் அனைவரும் அரச பூங்காவின் 2 மதில்களிடையே அமைந்த வாயில் வழியாக இரவோடு இரவாய் நகரை விட்டு வெளியேறி அராபாவை நோக்கி தப்பி ஓடினர். கல்தேயரோ நகரை சுற்றி முற்றுகையிட்ட வண்ணம் இருந்தனர். கல்தேய படையினர் அரசன் செதேக்கியாவை பின்தொடர்ந்து எரிகோ சமவெளியில் அவனை பிடித்தனர். அவனது படை முழுவதும் அவனை விட்டு சிதறி ஓடிற்று. அவர்கள் அரசனை பிடித்து ஆமாத்து நாட்டின் ரிப்லாவில் இருந்த பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசரிடம் கொண்டு சென்றார்கள். மன்னன் அவனுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கினான். ரிப்லாவில் பாபிலோனிய மன்னன் செதேக்கியாவின் புதல்வர்களை அவனுடைய கண் முன்னே கொன்றான். மேலும் யூதாவின் தலைவர்கள் அனைவரையும் கொன்றான். பாபிலோனிய மன்னன் செதேக்கியாவின் கண்களை பிடுங்கிய பின் விலங்கிட்டு அவனை பாபிலோனுக்கு இழுத்து சென்றான். அவன் சாகும் நாள் வரை அவனை சிறையில் அடைத்து வைத்திருந்தான். திருக்கோவில் அழிவுறுதல். பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் ஆட்சியேற்ற 19ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 10ஆம் நாளன்று அவனுக்கு பணி செய்து வந்த மெய்காப்பாளனின் தலைவன் நெபுசரத்தான் எருசலேமுக்குள் நுழைந்தான். ஆண்டவரின் இல்லத்தையும் அரச அரண்மனையையும் எருசலேமில் இருந்த எல்லா வீடுகளையும் அவன் தீக்கிரையாக்கினான். பெரிய வீடுகளை எல்லாம் தீயிலிட்டு பொசுக்கினான். மெய்காப்பாளரின் தலைவனுடன் இருந்த கல்தேய படையினர் அனைவரும் எருசலேமை சுற்றிலும் இருந்த மதில்களை எல்லாம் தகர்த்தெறிந்தனர். மெய்காப்பாளரின் தலைவன் நெபுசரத்தான் ஏழை மக்களுள் சிலரையும் நகரில் எஞ்சியிருந்த மக்களையும் பாபிலோனிய மன்னனிடம் சரணடைந்திருந்தவர்களையும் விடப்பட்டிருந்த கைவினைஞரோடு சேர்த்து நாடு கடத்தினான். ஆனால் மெய்காப்பாளரின் தலைவன் நெபுசரத்தான் திராட்சை தோட்டங்களையும் வயல்களையும் கவனிக்கும் பொருட்டு நாட்டின் ஏழைகள் சிலரை அங்கேயே விட்டு வைத்தான். ஆண்டவரின் இல்லத்தில் இருந்த வெண்கல தூண்களையும் தள்ளு வண்டிகளையும் வெண்கல கடலையும் கல்தேயர் தூள் தூளாக்கி வெண்கலத்தை எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு சென்றனர். சாம்பல் சட்டிகள், அள்ளுக்கருவிகள், அணைப்பான்கள், பலிக்கிண்ணங்கள், தூப கலசங்கள், திருப்பணிக்கு பயன்பட்ட வெண்கல பாத்திரங்கள் ஆகிய எல்லாவற்றையும் அவர்கள் கொண்டு போனார்கள். மேலும் பொன் வெள்ளியாலான கிண்ணங்கள், நெருப்புச் சட்டிகள், பலி கிண்ணங்கள், சாம்பல் சட்டிகள், விளக்கு தண்டுகள், தூப கலசங்கள், நீர்ம படையல் கிண்ணங்கள் ஆகிய எல்லாவற்றையும் மெய்காப்பாளரின் தலைவன் எடுத்து சென்றான். சாலமோன் அரசன் ஆண்டவர் இல்லத்திற்கென்று செய்திருந்த 2 தூண்கள், வெண்கல கடல், அதன் அடியில் இருந்த 12 வெண்கல காளைகள், தள்ளுவண்டிகள் ஆகிய இவற்றின் வெண்கலம் நிறுத்துமாளாது. தூண் ஒவ்வொன்றின் உயரம் 18 முழம், சுற்றளவு 12 முழம். வெண்கல கன அளவு 4 விரற்கடை தூணின் உள்ளே கூடாயிருந்தது. தூணின் உச்சியில் 5 முழ உயரமுள்ள வெண்கல போதிகை ஒன்று இருந்தது. போதிகையை சுற்றிலும்
வலை பின்னலும் மாதுளப்பழ வடிவங்களும் வெண்கலத்தில் செய்யப்பட்டிருந்தன. மாதுளப்பழ வடிவங்கள் கொண்ட மற்றொரு தூணும் அவ்வாறே செய்யப்பட்டிருந்தது. வலை பின்னலை சுற்றிலும் அமைக்க பெற்றிருந்த மொத்தம் 100 மாதுளப்பழ வடிவங்களுள் 96 வடிவங்கள் பக்கவாட்டில் தெரிந்தன. யூதா மக்கள் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்படுதல். மெய்காப்பாளரின் தலைவன் தலைமை குரு செராயாவையும் துணை குரு செப்பனியாவையும் வாயிற்காவலர் 3 சிறைப்பிடித்தான். போர் வீரர்களின் தலைமை அதிகாரியையும் நகரில் இருந்த அரசவையோருள் 7 படைத்தலைவரின் செயலராயிருந்து படை தேர்வு செய்து பயிற்சி அளித்தவரையும் நகருள் கண்ட பொது மக்களுள் 60 பேரையும் அவன் நகரினின்று கடத்தினான். மெய்காப்பாளரின் தலைவன் நெபுசரத்தான் இவர்களை பிடித்து ரிப்லாவில் இருந்த பாபிலோனிய மன்னனிடம் கொண்டு சென்றான். ஆமாத்து நாட்டின் ரிப்லாவில் பாபிலோனிய மன்னன் இவர்களை வதைத்து கொன்றான். இவ்வாறு யூதா மக்கள் தங்கள் சொந்த நாட்டினின்று கடத்தப்பட்டார்கள். நெபுகத்நேசர் நாடு கடத்திய மக்களின் எண்ணிக்கை வருமாறு: அவன் ஆட்சியேற்ற 7ஆம் ஆண்டில் நாடு கடத்தப்பட்ட யூதா நாட்டினர் 3023 பேர். அவனுடைய ஆட்சியின் 18ஆம் ஆண்டில் எருசலேமினின்று நாடு கடத்தப்பட்டோர் 832 பேர். 23ஆம் ஆண்டில் மெய்காப்பாளரின் தலைவன் நெபுசரத்தான் நாடு கடத்திய யூதா நாட்டினர் 745 பேர். ஆக நாடு கடத்தப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 4600. யூதாவின் அரசன் யோயாக்கினுடைய அடிமைத்தனத்தின் 37ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 25ஆம் நாளன்று பாபிலோனிய மன்னன் எவில் மெராத்தாக்கு தான் ஆட்சியேற்ற ஆண்டில் யூதாவின் அரசன் யோயாக்கினை தலைநிமிர செய்து சிறையினின்று விடுவித்தான். அவன் யோயாக்கினுடன் கனிவாய் பேசி பாபிலோனில் தன்னோடு இருந்த அரசர்களுக்கு இல்லாத சிறப்பை அவனுக்கு அளித்தான். எனவே யோயாக்கின் தன் சிறை உடைகளை களைந்தெறிந்தான். தன் வாழ்நாள் எல்லாம் மன்னனுடன் தவறாது விருந்துண்டு வந்தான். அவனுடைய அன்றாட தேவைகளுக்காக அவன் சாகு மட்டும், அதாவது அவனுடைய வாழ்நாள் முழுவதும் பாபிலோனிய மன்னன் அவனுக்கு உதவி தொகையை ஒவ்வொரு நாளும் ஒழுங்காக கொடுத்து வந்தான்.